இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப டெரரா ஒரு ரூம்குள்ள போறான். அங்க நிக்கிற அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ நீ தான் லின் குரூப்போட சிஇஓவான்னு கேட்டு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஆமாண்டி, நானே தான் உன்னை காதலிக்கிறதுக்காக ஒரு சாதாரண ஏழையா நடிச்சேன். ஆனா நீ எனக்கே டிம்கி கொடுத்துட்டு ஓடிட்டீல. உனக்கு காசு தான் தேவைன்னு சொல்லியிருந்தீனா நான் அப்பவே கொட்டி கொட்டி கொடுத்துருப்பேன். நாம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட அப்பா உன்னை விட்டுட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொன்னாரு. ஆனா நான் உன் மேல இந்த காதல்னால அந்த கம்பெனியே வேணான்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு சாதாரண பையனா வாழ்ந்தேன். ஆனா நீ என் காதலை புரிஞ்சுக்காம நேரம் பார்த்து என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி கத்துறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பெல்லாம் தெரியாம தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி காசுக்காக வெலை போனவள நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு என்ன சொன்ன? உன்கிட்ட பணம் இல்ல, இதுக்கப்புறம் என்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டு தானே போனேன். இப்ப என்கிட்ட நீ நினைச்சதை விட நிறையவே பணம் இருக்கு. நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீ எனக்கு கட்டுப்பட்டு ஆகணும்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே கட்டாயப்படுத்தி அபியூஸ் பண்ணிடுறான். ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிஸ்னஸில் ரொம்ப பெரிய லாஸ் ஆகியிருக்கும். அதை ஏற்றுக்க முடியாமல் மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. ஈவன் ஹீரோயினோட அம்மாக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ எங்கே இந்த உண்மை ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா தனக்காக கஷ்டப்பட்டு எங்கே தன்னோட கெரியரையும் ஸ்பாயில் பண்ணிப்பானோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ தன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை ரொம்பவே அபியூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோயின் பணம் கேட்குறாங்க. அதான பார்த்தேன், உன் விஷயத்துல நீ கரெக்டா இருப்ப, இந்தா பொறுக்கிக்கோன்னு சொல்லி செக்கை தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அப்போ அதே ஹோட்டலுக்கு வர அவனோட ஃபியான்ஸே பார்த்துட்டு குழஞ்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்றா. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீ அக்கா ஃபியான்ஸேவை செடியூஸ் பண்றதுக்காக தான் இப்படிலாம் பின்னால சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு அந்த பொண்ணோட தம்பி ஹீரோயினை அடிச்சிடுறான். ஸோ மயக்கமா வரவும் டக்குன்னு 2 டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டு வேமா சூசுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா வாழ முடியாதுங்கிறத உணர்ந்து இதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்து ஹீரோயின் தன்னோட ரொட்டீன் ஒர்க்கை ஆரம்பிக்கிறா. ஆனா எனக்கு அல்வா கொடுத்துட்டு போனவள நான் என்னைக்குமே நிம்மதியா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியை விலை கொடுத்து வாங்கிடுறான். ஸோ புது பாஸா வந்திருக்க தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்ததும் ஹீரோயின் சமஷாக் ஆகிடுறா. இது என்ன பிரமாதம், இதை விட என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை தன்னோட அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிடுறான். இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என் கூட நீ அந்த ஹோட்டலுக்கு வந்தாகணும்னு ஹீரோ சொல்ல, மிஸ்டர் லின், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னை எதிர்த்து பேசுறதுக்கு நீ ஒன்றும் ஷென் ஃபேமிலி வீட்டு வாரிசு இல்ல, இப்போ என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. ஸோ நான் எங்க வான்னு சொன்னாலும் வரணும், எங்க போன்னு சொன்னாலும் போகணும்னு சொல்லி ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். இந்த கொடுமையெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஹீரோயின் பார்க்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, என்னடி ஏதாவது பிரச்சனையா, திரும்ப உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, சரி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் தரேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா. இல்ல வேண்டாம், மிஸ்டர் லின் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாரு, அப்ப நீங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இல்ல, நான் இப்ப அவன்கிட்ட ஒரு அடிமையா இருக்கேன், நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே மாறும்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோக்கு அவனோட ஃபியான்ஸே ஆசையா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரவும், இங்க பாரு, சில கட்டாயத்தினாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஸோ தேவையில்லாம என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லி திட்டிடுறான். தென் இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி அந்த மீட்டிங்க்கு போகும்போது ஹீரோயின் மயங்கி ஹீரோ மேல விழுந்துடுறா. வழக்கம் போல தப்பா புரிஞ்சுக்கிற நம்மாலு கண்ணா பின்னான்னு திட்டவும், தேவையில்லாம பேசாதீங்க, நானா உங்ககிட்ட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ண, நீங்க தானே வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு வந்தீங்க, சரி கத்தாம போய் பொழப்ப பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுறதுனால எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கும் போது ஒரு கிளைண்ட் ஹீரோயினை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றா. பட் ஹீரோயின் எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லவும், பழக்கம் இல்லைனா இதுக்கப்புறம் பழகிக்கோ, பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட ஆஃபர்ஸை அவமதிக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுறான். வேற வழி இல்லாம ஹீரோயினுமே சரக்கடிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கால் வரதுனால ஹீரோ வெளியில போயிடுறான். இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மத்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை இன்னும் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும், எங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடுவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயினுமே குடிக்கிறா. இதனால ரொம்ப கிளார் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோ, நாம எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ என் அசிஸ்டண்டை யாராவது அபியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம இப்ப சைன் பண்ணால அந்த எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுறான். இந்த தடவை வேணா நான் உன்னை காப்பாத்திருக்கலாம், அடுத்த தடவைலாம் கண்டிப்பா கருணையே காட்ட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சீட் பெல்ட்டை போட்டு விடும்போது தூரத்துல இருந்து பாத்துடுற ஒரு பொண்ணு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல நினைச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துடுறா.
அப்புறம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி, நேத்து சரக்கடிச்சிட்டு மட்டையானதுனால தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டுன்னு மட்டும் சொல்லிடாத, சீக்கிரமா கிளம்பி வான்னு திட்டவும் ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. நைட்டு போட்டோ எடுத்த அந்த பொண்ணு பார்த்துட்டு ஜாடமாடையா பேசவும் கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிடுறா. பதிலுக்கு பதில் அவங்களுமே ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ அந்த 2 பொண்ணுங்களையும் திட்டி அனுப்பிட்டு ஹீரோயினை தன்னோட ரூம்குள்ள கூப்பிட்டு, இன்னைக்கு நாம ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்ல, நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் என்னால வந்துட்டு இருக்க முடியாது. இப்பவே எல்லாரும் ஆபீஸ்ல என்ன பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. என் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க போல. சோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஒருத்தரை டேட்டிங் பண்ணி அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். மேபி இப்படி உங்க கூட எல்லா பார்ட்டிக்கும் வந்துட்டு இருந்தா அப்புறம் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்றா. ஓ, அப்போ உனக்கு ஒருத்தனை டேட்டிங் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்லாம் இருக்கா? நான் இருக்கிறப்ப ஒருத்தனை உள்ள விட்டுருவேனா என்ன? நீ என்கிட்ட வேலை பார்க்குற வரைக்கும் என்னை தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவையா நாம காதலிச்சோன்னு சொல்லி ரொம்ப பேனிக் ஆகிடுறா. அதே நேரம் தன்னோட வாழ்க்கைய கொஞ்சமாவது நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை வாங்கலான்னு போகும்போது, இப்ப நீ 5 வருஷத்துக்கு முன்ன இந்த மாதிரி பணக்கார பொண்ணு கிடையாது, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. அதனால எனக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக நீ உன்னோட 3 மாச சேலரியை சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த ட்ரெஸ் போடுற அளவுக்கு நீ ஒர்த் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ஆமா ஹீரோயின், ஹீரோ சொல்றத கேளு, அப்புறம் இல்லைனா உன்னோட வேலை போயிடும்னு சொல்லி அந்த ஃபியான்ஸே மறைமுகமா மிரட்டுறா. இதுங்க கிட்டலாம் என்னத்தை பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வந்து தூக்கி போட்டுடுறாங்க. ஃபியான்ஸேக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. தென் ஹீரோ கிட்ட இன்னைக்கு நடக்க போற அந்த பெரிய ஆக்ஷன்ல இன்டர்னல் ஹால்ட்டுங்கிற ரொம்பவே ப்ரீஷியஸான டைமண்ட் இயரிங் ஏலத்துக்கு வரப்போதான், ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் வாங்கி தாங்கன்னு கேட்டு கெஞ்சவும், ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி திட்டிடுறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் லூங்கிற ஒரு பெரிய பணக்கார சிஇஓ கூட அந்த ஆக்ஷனுக்கு வரவும், இதுதான் சான்ஸ்னு சொல்லி இந்த ஃபியான்ஸே வாய்க்கு வந்ததெல்லாம் தப்பு தப்பா கொளுத்தி போட்டுடுறான். கோவப்படுற ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கவும் மிஸ்டர் லூ சண்டைக்கு போயிடுறான். இவன் கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்காக தான் நீ இன்னைக்கு லீவ் போட்டியா? இங்க பாரு மிஸ்டர் லூ, நீ ஒரு பொண்ணு கூட பழகுறதுக்கு முன்ன அவ பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆக்ஷனுக்குள்ள போயிடுறான். அங்க அந்த இன்டர்னல் ஹால்ட்டுங்கிற டைமண்ட் இயரிங்கான ஏலம் ஆரம்பிக்குது. ப்ளீஸ் எப்படியாவது எனக்காக அதை வாங்கி கொடுத்துருங்கன்னு ஹீரோயின் கெஞ்ச, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா அந்த இயரிங் உனக்கு தான்னு சொல்லி மிஸ்டர் லூ ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறான். என்னதான் தன்னோட ஃபியான்ஸே கேட்ட அந்த இயரிங்கை வாங்கி தர விருப்பம் இல்லைனாலும் ஹீரோயின் கிட்டையும் மிஸ்டர் லூ கிட்டையும் நாம தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டி போட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா நம்ம ஆளு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த இயரிங்கை வாங்கிடுறான். இதை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் எதிரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டைரக்டாவே போய், ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க, பிகாஸ் அந்த இயரிங் என்னோட அம்மாது, நாங்கள் கஷ்டப்பட்டப்போ வேற வழி இல்லாமல் அதை நாங்கள் வித்துட்டோம். இப்போ என்னோட அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க கடைசி ஆசை அந்த இயரிங்கை திரும்ப பார்க்கணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் நானுமே மிஸ்டர் லூ கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். உனக்கு அந்த இயரிங் அவ்வளோ முக்கியம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக அவனை தேடி போனேன்னு கேட்டு கோவப்பட்டு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நாள் நீ அனுபவிப்பன்னு ஹீரோயின் சொல்ல, கோவப்படுற ஹீரோவை கழுத்தை நெரிச்சு, நீ மட்டும் அன்னைக்கு என்னை விட்டுட்டு போகாம இருந்தீனா நான் ஏண்டி இப்படிலாம் மிருகமா மாற போறேன்னு கேட்டு ஹீரோ கத்துறான். ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, யாராவது பார்த்துட்டா உங்க பேர் தான் டேமேஜ் ஆகும்னு ஃபியான்ஸே சொல்ல, ஹீரோவுமே விட்டுட்டு நாளைக்கு சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதே நேரம் உடம்பு சரியில்லாம இருக்க நம்ம ஹீரோயின் அடிக்கடி ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்கல்ல, அதை எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க போல. ஸோ ரொம்ப பேனிக் ஆகி கீழே விழுந்த உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. நீ ஃபிசிக்கலாகவும் வீக்காக இருக்க, மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகியிருக்க, ஸோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காம நல்லா தூங்கி ரெஸ்டடுன்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் பழசு எதையுமே மறக்க முடியல. ஹீரோ கூட சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனே கால் பண்ணி, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லவும், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கேன், கண்டிப்பா என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. சும்மா என்ன ஏமாத்தலாம் நினைக்காத, ஒழுங்கா கிளம்பி வந்துரு, இல்ல உன்னோட அம்மாக்கு சொந்தமான அந்த டைமண்ட் இயரிங்கை நான் தூக்கி போட்டுருவேன்னு ஹீரோ மிரட்ட, வேற வழி இல்லாம ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. பட் அதுக்குள்ள அந்த மீட்டிங் முடிஞ்சிருது. ஸோ தான் லேட்டா வந்ததுக்காக சாரி கேட்கவும், நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இங்க இருக்கிற எல்லா சரக்கையுமே குடிச்சு காலி பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ தயவு செஞ்சு நீ சரக்கு மட்டும் குடிச்சிடாதன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கவும் நம்ம ஹீரோ திரும்ப அந்த இயரிங்கை நான் தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுறான்.
தன்னோட அம்மா ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குடிகார மாதிரி இப்படி கண்ணை முடிக்கிட்டு சரக்கடிக்கிற நீ எதுக்காக உனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு பொய் சொன்ன? என்ன ஏமாத்த பாக்குறியான்னு ஹீரோ கேட்க, போடா லூசு, நான் எவ்வளோ சொன்னாலும் கண்டிப்பா அதை நீ புரிஞ்சுக்க போறதில்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு திட்டுறா. அப்படிதாண்டி நான் பண்ணுவேன். நீ என்னை ஏமாத்துறதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு சாகணும், அதை நான் என் கண்ணால பார்க்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, உன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல, ஸோ நான் உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே வெளியில வந்துடுறாங்க. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிறது பிடிக்காம ஃபியான்சே டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு வில்லத்தனமான பிளான் போடுறா. தென் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு கால் பண்ணி ரெஸ்ட் எடுக்காம எதுக்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போன, சரி இப்போ நீ எங்க இருக்கன்னு கேட்க, ஹீரோயினுமே அந்த அட்ரஸ் சொல்லும்போது டக்குன்னு ஒரு வேன்ல இருந்து சில பேர் வந்து அவங்கள கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஃபியான்சே தான் ஹீரோயின் முகத்துல மார்க் போட்டு அவங்கள அடிச்சு காயப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருப்பா. பட் அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடவும், அவ என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான், ஸோ எனக்கு அவ மேல தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, ரொம்ப நல்லதா போச்சு. ஓகே, அடுத்த வாரம் என்னோட மூவி ப்ரமோஷன் இருக்கு, கண்டிப்பா அதுக்கு நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணவும், யா ஷுவர், பட் அங்க நான் உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லி நீ என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது, என் பக்கத்துல கூட நெருங்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, அவனுக்கு முன்ன மட்டும் சரி சரின்னு தலையாடிட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காலி பண்ண வேற ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை பத்திரமா காப்பாத்தி அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயினுக்கு ஃபியான்சே தான் இதை பண்ணிருப்பாங்கிறது தெரியும், பட் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. என்னோட எம்ப்ளாயியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்னு ஹீரோ சொல்ல, உன்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு பத்திரமா போனாலாங்கிறது கூட தெரியாம இவ்வளோ அலட்சியமா இருக்கன்னு கேட்டு டாக்டர் திட்டுறாரு. அவ என் கூட இருக்கிற வரைக்கும் தான் என்னோட எம்ப்ளாயி, வெளியில போயிட்டானா அவளை பத்தி நான் எதுக்காக கேர் பண்ணிக்கணும்னு ஹீரோ கேட்குறான். இப்படி ஒரு லூசு பையக்கிட்ட நீ வேலை பார்க்கணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே இருந்து போனதும், அடுத்த வாரம் என் ஃபியான்சே நடிச்சிருக்க மூவியோட ப்ரமோஷன் இருக்கு, அதுல நீ தான் அவளுக்கான அசிஸ்டண்டா இருக்கணும்னு சொல்லி ஐடி கார்டு தரான். இதுக்கப்புறம் என்னால உன்னோட கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியாது, நான் என் வேலையை ரிசைன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, தாராளமா ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு, அதே நேரம் நானுமே உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன், ஸோ என்னை தாண்டி இந்த ஊர்ல உனக்கு எவனும் வேலை தர போறதில்ல, இங்கன்னு மட்டும் இல்ல இந்த சைனாலேயே உன்னால வேலை பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி நீ உடம்பு சரியில்லாம இருக்க உன்னோட அம்மாவை காப்பாத்துவ, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும்னு கேட்டு ஹீரோ பயங்கரமா ட்ரிகர் பண்றான். சரி இவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே பிளான் பண்ணி ஹீரோயினை மாட்டி விட்டு இங்க இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக அவளுக்கு செட் ஆகாத ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிடவும் பயங்கரமா அலர்ஜி ஆகிடுது. சோ தாங்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்த ஹீரோயின் தான் தனக்கு அந்த ஃபுட்டை கொடுத்தான்னு மாட்டி விட்டுறவும், கோவப்படுற நம்ம ஹீரோயினை பயங்கரமா திட்டி பண்ணாத தப்புக்காக அந்த ஃபியான்சே கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் செய்யாத குற்றத்துக்காக நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவ என்னமோ ரொம்ப பெருந்தன்மையா பரவாயில்ல இருக்கட்டும், ஹீரோயின் இன்னும் அவ பண்ண தப்ப உணரல, இப்படிப்பட்ட ஆளுகிட்ட நம்ம எதுவும் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்ல, ஏற்கனவே கொலவெறியில இருக்கிற நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகி ஹீரோயின் கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறான். அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபியான்சேவால பாதிக்கப்பட்ட அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஹீரோனால தான் நீ என்னை விட்டுட்டு போனியா, இவனை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி கத்தியால குத்த வரும்போது ஸ்கோர் பண்றதுக்காக இந்த ஃபியான்சே குறுக்க போயிடுறா. ஸோ அவ வயித்துல கத்தி குத்து பதிஞ்சிருது. இருந்தாலும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் குறுக்க போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் கிட்ட கத்தி குத்து பட்டுருது. அப்புறம் என்ன, தனக்காக காயப்பட்ட ரெண்டு பேரையும் அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா நம்ம ஹீரோ பயங்கரமான தலைவலியில சுத்திட்டு இருக்கும் போது, பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருக்குமே சேம் பிளட் குரூப் தான், பட் இப்போ எங்க பிளட் பேங்க்ல லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு, ஸோ ஒருத்தரோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால ஹீரோயினா இல்ல உங்க ஃபியான்சே வாங்குறத நீங்க தான் சொல்லணும்னு நர்ஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ இந்த ஃபியான்சேவோட ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட பேரண்ட்ஸ் பேச்சை தட்ட முடியாம ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபியான்சேவை மேரேஜ் பண்ணிக்க ஹீரோ ஒத்திருந்திருப்பான். அதனால இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஓகே நீங்க ஃபியான்சேவையே காப்பாத்துங்கன்னு சொல்லவும்
கோவப்படுற நம்ம ஹீரோயினோட டாக்டர் ஃப்ரெண்டு உனக்காக தானே ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண நினைச்சா, ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டியான்னு கேட்க, ஹீரோயின் ஒரு நம்பிக்கை துரோகி, நான் இல்லைனாலும் அவளை காப்பாத்த ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என்னோட ஃபியான்சேக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு ஹீரோ தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பாவம் இந்த டாக்டர் ஃப்ரெண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் 2 நர்ஸ் வாலண்டியரா வந்து எங்களுக்குமே சேம் பிளட் குரூப் தான், நாங்க பிளட் டொனேட் பண்றோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உயிரை காப்பாத்திடுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்த முயற்சி எடுக்கலைனாலும் இப்ப அவ பொழைச்சிட்டா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. அதே நேரம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமப்படுற ஃபியான்சே ஹீரோவோட அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லவும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரை ஹீரோ உன்னை தவிர வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி தன்னோட பையன் அதாவது ஹீரோ உயிரை காப்பாத்தினதுக்காக ஹீரோயினுக்கும் ஃபியான்சேக்கும் வீட்டுல விருந்து வைக்கிறாங்க. ஆனா என்ன கூப்பிட்டு வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும் போது, அம்மா உங்க எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே அதை கொடுங்க, நான் போய் ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ சொல்ல, அம்மாவுமே தாங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை போய் அதை எடுத்துட்டு வர சொல்றாங்க. பட் அவ பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட் அங்க காணும்னு சொல்லிடுறா. கோவப்படுற நம்ம ஹீரோ, இங்க வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கேளுங்க நான் தரேன், ஆனா அந்த பிரேஸ்லெட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்டு ட்ரிகர் பண்ணவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஒன்றும் புரியாம முழிக்கிறாங்க. இத்தனை நாளா காணாம போகாத அந்த பிரேஸ்லெட் நீ வந்திருக்கப்ப காணாம போயிருக்கனா, அப்ப கண்டிப்பா நீ தான் எடுத்திருக்கன்னு சொல்லி ஹீரோயினோட பேக்கை செக் பண்ணும்போது அதுல அந்த பிரேஸ்லெட் இருக்கு. சோ தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, நீ காசுக்காக இவ்ளோ கேவலமான கேரக்டரா மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க ஒத்துக்கிட்ட, அடுத்து உங்க அம்மாக்கு அந்த டைமண்ட் இயரிங்க வாங்கி தரத்துக்காக ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்த, இப்ப ஏன் அம்மாவோட எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட் திருடி இருக்க, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா திட்டி டேமேஜ் பண்ணிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனாலும் இந்த ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு ரெட் ஃபிளாகா இருக்கவே கூடாது, நிஜமாவே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். தென் மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறான். அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கவரை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் சாங்குங்கிற இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஹீரோயின் போயிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன், நான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடுறேன், பட் அதுக்கு பதிலா நீ எனக்கு சொந்தமாகணும்னு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப அந்த கஷ்டங்களை நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே பேனிக் ஆகி மயங்கிடுறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல, அவர் யாருன்னு கேட்கும்போது, மிஸ்டர் சாங், இப்ப அவர் கூட கான்ட்ராக்ட் பேசுறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம்னு ஹீரோ சொல்லிடுறான். அதே நேரம் ஹீரோயினை பார்த்துட்டு மிஸ்டர் சாங், ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்ல என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ நாங்க உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோ அமைதியா தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. ஆனா அவன், உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா, நீ மட்டும் மயங்கி விழாம இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு மிஸ்டர் சாங்கோட அந்த பெரிய டீலை நான் பேசி முடிச்சிருப்பேன். இப்போ உன்னால எனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாக போகுது. நல்ல வேலை மிஸ்டர் சாங் நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, சோ ஒழுங்கா கிளம்பி வர வழிய பாருன்னு ஹீரோ சொல்லவும் பயந்து போயிடுற ஹீரோயின், இல்ல என்னால முடியாதுன்னு ரிப்ளை பண்றா. நான் உன்கிட்ட என் கூட வரியான்னு கேட்கல, என் கூட வந்தாகணும்னு ஆர்டர் போடுறேன், அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லாம ஒழுங்கா கிளம்பி என் கூட மீட்டிங்க்கு வான்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறான். பேசினபடி மிஸ்டர் சாங் ஹீரோவோட அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஹேண்ட் வாஷ் பண்ண போன இடத்துக்கு தன்னை ஃபாலோ பண்ணி வரவும் ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறா. நான் இன்னும் பழசு எதையும் மறக்கல, எனக்கு தேவைப்படுறத நீ கொடுத்துட்டீனா உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிடுறேன்னு மிஸ்டர் சாங் சொல்ல, எந்த க்ளூவுமே இல்லாம நம்ம ஹீரோயின் அவர் கூப்பிடுற இடத்துக்கு போறா. எங்கன்னா இதுக்கு முன்ன ஹீரோயின் தான் அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தால அந்த வீட்டுக்கு தான். ஆல்ரெடி கடன்னால இந்த வீட்டை எங்க கிட்ட இருந்து ஜப்தி பண்ணிட்டாங்க, சோ எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, ஆக்சுவலா உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன், சோ நீ நினைச்சா கண்டிப்பா அந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்த முடியும், அதை மட்டும் நீ செஞ்சிட்டீனா உன் ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன்னு மிஸ்டர் சாங் சொல்லவும் என்னவா இருக்கும்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க தன்னோட அம்மாவை பார்க்க போறாங்க. முன்ன இருந்ததை விட இப்ப அவங்க ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் தன்னோட டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட,
இப்போதைக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு என்னோட அம்மா மட்டும்தான். அவங்கள எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். சோ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறா. இதை எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்தவும் செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஆளு ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் வீட்டுக்கே போய், உனக்கு எவ்வளவு தைரியம்டா, நான் பக்கத்துல இருக்கும் போதே இன்னொருத்தவங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்திருப்ப. ஓ இவனால தான் நீ என்ன 6 வருஷத்துக்கு முன்னால பிரேக்கப் பண்ணிட்டு போனியா? இவன் தான் உன்னோட ஃபியான்சேவா? உண்மையை சொல்லு, எதனால எனக்கு திரும்ப திரும்ப இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கத்தவும் டாக்டர் சான் என்னோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு மருத்துவர். ஸோ அவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீ தப்பா நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. என்னைக்கு நீ என்ன மனசாட்சியே இல்லாம கைவிட்டுட்டு போனியோ அன்னைக்கே உன் மேல இருந்த எல்லா இறக்கத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அபியூஸ் பண்ணிடுறான். நீ மனுஷனா இல்ல மிருகமா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறன்னு கேட்க, என்னை இப்படி மிருகமா மாத்தினதே நீதான், இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பெட்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறான். பாவம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு நிறையவே முக்கியமான வேலைகள் இருக்குன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா ஹீரோ மனசாட்சியே இல்லாம போயிடுறான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுற ஹீரோவோட ஃபியான்சே ஹீரோயினை பார்த்து, இப்ப ஹீரோ ஒன்ன பண்றதுக்கு பேரெல்லாம் கொடுமை இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆரம்பிப்பேன் பாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கதறி அடிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே நீ ஓட போறன்னு சொல்லி பயமுறுத்தவும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு என்ன வெளியில விடு ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ கூட ஜாலியா பார்ட்டிக்கு போயிடுறா. அங்க இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறவும் ஃபியான்சே கிட்ட கொடுத்து போய் சார்ஜ் போட சொல்றான். அவளுமே எடுத்துட்டு வரா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஹீரோ தான் ஹீரோயினோட அம்மாக்கான எல்லா மெடிக்கல் பில்லையும் பே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவங்க ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க, அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்கு ஹீரோவோட கையெழுத்து வேணும்னு கேக்குறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே தான் எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல இருக்கா இல்லையா. ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போன் ஒயரை கட் பண்ணிடுறா. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் இல்லாம பண்ணிடுறா. அதே நேரம் இங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம ஹீரோயின் அந்த டேப்லெட் எங்கேயோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அங்க ஹீரோ ஃபியான்சேவுமே வரா. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வெளியில என்னோட ஹேண்ட்பேக் உள்ள ஒரு டேப்லெட் வச்சிருப்பேன், தயவு செஞ்சு எடுத்து கொடுன்னு ஹீரோயின் கெஞ்சவும், அங்க என்னன்னா உன்னோட அம்மா உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காங்க, இங்க உனக்குமே சேம் கண்டிஷன் தான், ஸோ உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொல்லவும், என்னோட அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்டு ஹீரோயின் பதறி போயிடுறா. ஏதோ உடம்பு சரியில்லையா, ரொம்ப அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணி ஆகணுமா, இல்லனா உயிருக்கே ஆபத்தாகி இறந்து போயிடுவாங்களாம். அதான் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டேன். மேபி அடுத்து உனக்கு கூட கால் பண்ணலாம், ஆனா உன்னோட ஹேண்ட்பேக் தான் வெளியில இருக்கேன்னு இவ சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு விளையாடாத, இது எங்க அம்மா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு நீ இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க மட்டும்தான், ஸோ எப்படியாவது நான் அவங்கள காப்பாத்தி ஆகணும், தயவு செஞ்சு கதவை திறந்து விடு, எனக்கு நீ இந்த ஒரே ஒரு உதவி பண்ணா மட்டும் போதும், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையிலையும் ஹீரோ வாழ்க்கையிலையும் நான் இன்டரப்ட் ஆக மாட்டேன், இந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பாவமா தான் இருக்கு. பட் இந்த ரூமோட சாவி ஹீரோ கிட்ட இருக்கே, ஸோ கண்டிப்பா என்னால திறந்து விட முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. பாவம் அழுது பார்த்துட்டு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணாததுனால அவங்க ஃப்ரெண்டும் டாக்டர் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மயங்கி கிடக்கா. அங்கே இருந்து அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு. என்னாச்சு, நீங்க ஹீரோயினை என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இந்த கேள்வியை நாங்க தான் உன்கிட்ட கேட்கணும், உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி வேலை பார்க்கறதுனால அவளை நீ அடிமை மாதிரி ட்ரீட் பண்றியா, இது ரொம்பவே பெரிய தப்பு, நான் நினைச்சா போலீஸ் கிட்ட உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது தான் ஹீரோயினோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கிற விஷயம் தெரிய வரவும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் செய்யறேன், எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து டாக்டர் ஃப்ரெண்டு ஹீரோயினை தூக்கிட்டு போகவும் பேச முயற்சி பண்றான். பட் ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணி, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ மட்டும்தான், ஏற்கனவே ஹீரோயின் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அடிக்கடி அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருந்தா, ஆனா நீ அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம ரூம்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிருக்க, அவ மட்டும் காலேஜ் படிக்கும் போது நான் ஏழையா இருக்கன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போகாம என்னை ஏமாத்தாம இருந்திருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வேலையே இல்லை, எல்லா தப்பும் அவ மேலதான்னு ஹீரோ சொல்ல, கடுப்பாகிடுற ஃப்ரெண்டு ஹீரோ கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி, ஹீரோயினோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, வந்துட்டான் அங்க இருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, மூஞ்சையும் ஆளையும் பாருன்னு சொல்லி திட்டிட்டு ஃப்ரெண்டு போயிடுறா.
என்னவா இருக்குங்கிற சந்தேகத்துல ஹீரோ தன்னோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப் பத்தி விசாரிக்க சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லும் போதுதான் தன்னோட அம்மா ரொம்பவே சீரியஸா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்க எழுந்திருக்கிறா. கொஞ்சம் பொறுமையாரு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவங்கள பாத்துடலான்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்து கார்டியன் சைன் போட ரொம்ப லேட் ஆக்குனதுனால நாங்களுமே சர்ஜரியை டிலே பண்ணிட்டோம். ஸோ அந்த பேஷண்ட் எங்களால் காப்பாற்ற முடியல. ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சீக்கிரமா டெத் சர்டிஃபிகேட்ல வந்து சைன் போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்கள தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. தான் அம்மாவோட டெட் பாடியை பார்த்து ஹீரோயின் தாங்கிக்க முடியாம கதறி கதறி அலறா. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றா. இல்ல, நான் மட்டும் அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஃபார்ம்ல சைன் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னோட அம்மா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. இது எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லி அழுதுகிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப கோவப்படுற ஹீரோயின் ஃப்ரெண்டு திரும்ப ஹீரோ கண்ணத்துல பலாருன்னு அப்பி, கொலகார பாவி, இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல நெருங்குன கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவளை ரூம்குள்ள அடைச்சி சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம இப்படி அவங்க அம்மாவை அநியாயமா கொன்னுட்டியேடான்னு சொல்லவும், நான் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணது உண்மைதான், பட் என்னைக்குமே அவங்க அம்மாக்கு கெட்டது நினைச்சது இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜரி பண்ண பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணப்போ நீ அட்டன் பண்ணலன்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப அதிர்ச்சியாகி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் ஹீரோயின் பேக்ல அந்த மெடிசன் இருக்கிறத நோட் பண்றான். என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி இந்த ஃபியான்ஸே ரொம்ப கேஷுவலா பேசவும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஹீரோயின் அம்மாவோட சர்ஜரிக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா, அந்த காலை நீ தான் கட் பண்ணியான்னு ஹீரோ கேட்க, நான் ஒன்னும் வேணுக்குனே இதெல்லாம் பண்ணல, உங்க ஹாஸ்பிட்டல்ல நிறையவே பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு யாரோ ஸ்பான்சர் கேட்டுதான் இந்த மாதிரி பிராங்க் கால் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். மற்றபடி அவங்க ஹீரோயினோட அம்மாங்கிறது எனக்கு தெரியாதுன்னு இவ கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றா. கொய்யால, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் காலை கட் பண்ணிருப்ப. இப்ப அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா? ஹீரோயின் தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி ஹீரோ செம கடுப்பாகிடுறான். இதை பார்த்துட்டு அவனோட மச்சாங்காரன், உனக்கு அறிவில்ல, ஏன் இப்படி என்னோட தங்கச்சியை டார்ச்சர் பண்றேன்னு கேட்க, வாடா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி விசாரிக்க சொல்லி உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா நீ அவ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கூட கமிட் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்காக தான் என்ன கழட்டி விட்டுட்டு போனான்னு சொன்னேன். பட் ஹீரோயினோட அப்பா பிசினஸ்ல லாஸ் ஆகி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. கடனால அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. எதனால இந்த உண்மையை நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்கவும், அவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். ஹீரோ கடுப்பாகி கத்தும் போது, நான் தான் அப்படி அவனை சொல்ல சொன்னேன். நீ காலேஜ் படிக்கும் போது ஹீரோயின் பணக்காரியா இருந்தா, சோ நீங்க 2 பேரும் லவ் பண்ணது எனக்கு பெருசா தெரியல. பட் எப்ப அவ ஃபேமிலி கஷ்டத்துல மூழ்கினாங்களோ அப்பவே அவ நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதியை இழந்துட்டா. ஈவன் நம்ம ஃபேமிலியுமே உன் ஃபியான்சே குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த சான்ஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் மேலே உனக்கு வெறுப்பை ஏற்படுத்தி ஃபியான்சே கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன்னு அம்மா சொல்ல, ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்க, என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட மதிப்பு தர மாட்டீங்களான்னு ஹீரோ கேட்க, கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. போயும் அந்த ஒன்னும் இல்லாத ஹீரோயினுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா, நான் டிசைன் பண்ற மாதிரி தான் நீ வாழணும்னு அம்மா சொல்ல, உங்க எல்லாரோட நாடகத்தையும் நம்பி நான் ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டேன், சோ அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி ஹீரோ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பார்த்து கோவப்படுற ஃப்ரெண்டு கண்ணா பின்னான்னு திட்டுறா. ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், ஓகே அவனை உள்ள அனுப்புன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இத்தனை நாளா நான் உன்னோட கஷ்டங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இப்பயாவது சொல்லு என்னதான் நடந்தது, உன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கவும், பிசினஸ்ல ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டதுனால என்னோட அப்பா மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு, என்னோட அம்மாவுமே மென்டலி சிக்காகிட்டாங்க, சோ மொத்த பொறுப்பும் என்கிட்ட வந்ததுனால எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அப்பதான் உன்னோட அம்மா என்ன பார்த்து என் பையனை விட்டு விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு மிரட்டிட்டு போனாங்க. ஈவன் நானுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாததுனாலதான் வேற வழியே இல்லாம என் அப்பாவோட பிசினஸ் பார்ட்னரான மிஸ்டர் சாங் கிட்ட உதவி கேட்டேன். பட் அவருமே என்ன அபியூஸ் பண்ண பார்த்தாரு. ஒரு வழியா எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா நீ அந்த கம்பெனியை வாங்கிதான் இத்தனை நாளா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட இந்த இழப்புக்கு நானுமே காரணமாகிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, பட் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப நான் உனக்கு தருவேன்னு ஹீரோ கெஞ்சுறான். ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவிதான்னு ஹீரோயின் சொல்லவும் எதுவும் பேச முடியாம ஹீரோ கிளம்பிடுறான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ண நான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ கண்ணில் படாத மாதிரி உன்னை வேற ஏதாவது ஊருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்ல,
வேண்டாம், நான் என் அம்மாவோட மரணத்துக்கு காரணமா இருந்த எல்லாரையும் பழி வாங்குற வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ எடுத்துட்டு வந்த இந்த பொக்கேவை போய் குப்பத்தொட்டியில தூக்கி போடுன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இன்வைட் பண்ணாமலே தான் அம்மாவோட இறுதி சடங்குக்காக வந்திருக்க ஹீரோவையும் ஃபியான்சேவையும் கண்ணா பின்னான்னு திட்டுறா. தப்பு என் பேர்ல தான், பட் நான் வேணுக்குனே போன் அட்டன் பண்ணாமலாம் இல்ல, யாரோ பிராங்க் பண்றாங்க போல, ஸ்கேம் பண்றாங்க போல நினைச்சிட்டு தான் நான் காலை கட் பண்ணேன்னு சொல்ல, மிஸ்டர் லின் ஒழுங்கா இவளை இங்க இருந்து அழைச்சிட்டு போயிருங்க, எனக்கு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, உங்க 2 பேரோட மூச்சு காத்து பட்டா கூட என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. சரி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா இந்த ஃபியான்சே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் காட்டுறதுக்காக டக்குன்னு கீழே விழுந்து ஹீரோயின் காலை பிடிச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதெல்லாம் நான் வேணுக்குனே பண்ணல, உன்னோட அம்மா என்ன மன்னிச்சா மட்டும்தான் அந்த கடவுளே என்ன மன்னிப்பாருன்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. சரி பா போலான்னு ஹீரோ கூப்பிடும் போது இந்த ஃபியான்சே வேணுக்குனே ஹீரோயினை பார்த்து நான் தான் உங்க அம்மாவை பிளான் பண்ணி கொலை பண்ணேன் எப்படி சூப்பரானு கேட்க கோவப்படுற ஹீரோயின் அவளை கண்ணா பின்னான்னு அடிச்சிடுறா. அப்ப கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர ஹீரோவோட அம்மா தான் ஆளுங்களை விட்டு ஹீரோயினை லாக் பண்ணி என் பையனை அடைய முடியலங்கிற கோவத்தை நீ ஃபியான்சே மேல காட்டுறியா, போயும் போயும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு பின்ன என் பையன் சுத்துறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க. என் ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு காலத்துல அவ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணான்னு தெரியுமா, முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, இப்போதைக்கு இந்த ஊர்ல நாங்க தான் நம்பர் 1 பணக்கார ஃபேமிலி, எங்களை எதிர்த்து வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு காலத்துல வேணும்னா ஹீரோயின் பணக்காரியா இருந்திருக்கலாம், பட் அவளோட கெட்ட அதிர்ஷ்டத்தினாலதான் அவங்க அப்பா இறந்து போனாரு, அவங்க அம்மாவுமே இப்ப இறந்து போயிட்டாங்க. சோ ஹீரோயின் மாதிரி ஒரு அன்லக்கி பொண்ணு கால் பட்டாலே அந்த இடம் விளங்காம போயிரும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோவையும் அவங்க ஃபியான்சேவையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க மிஸ்டர் சாங் வராரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் ஆளுங்களை வச்சு லாக் பண்ணி என்ன பாப்பா பேக் டு பேக் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க போல, நானுமே உனக்கு 2-3 தடவை சான்ஸ் கொடுத்தேன், இப்போ கூட கெட்டு போகல, நான் கேட்ட விஷயத்த நீ எனக்காக தேடி கொடுத்துட்டீனா உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன், அப்படி இல்லாம என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் நான் உன் ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகவும் ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருந்த நம்ம ஹீரோயின் இன்னும் வீக் ஆகி டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஹீரோயின் அம்மா தர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு போறாங்க. அதுல நீ இந்த லெட்டரை படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன், பட் உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, பல வருஷமா உன்னோட அப்பா ஒரு ரகசியத்தை பாதுகாத்துட்டு இருந்தாரு, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு என்கிட்ட வந்தது, சோ நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்ன அதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த பென்டிரைவ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்கு, இதை நீ ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து உதவி கேட்டினா கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கிடைச்சிரும்னு அம்மா எழுதியிருக்காங்க. பட் எந்த க்ளூவுமே இல்லாம நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. அதுல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு போட்டிருக்கவும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நான் இதை பத்தி உன்கிட்ட கேட்க விரும்பல, பிகாஸ் இப்ப நீ மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்பவே வீக்கா இருக்க, சோ இந்த குழந்தைய பெத்துக்கணுமா வேண்டாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. அப்போ இதுக்கு யார் காரணம்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோ தான்னு ஹீரோயின் சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவே வந்துடுறான். சரி 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல உன் வீடு எனக்கு நரகம் மாதிரி, கண்டிப்பா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது, பிளஸ் நான் இன்னும் இந்த குழந்தைய பத்தி எந்த டிசிஷனும் எடுக்கலன்னு ஹீரோயின் சொல்றா. இந்த குழந்தையோட அப்பா நான், சோ எனக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, எக்காரணத்தை கொண்டும் நான் என்னோட குழந்தைய இழக்க விரும்பல, தயவு செஞ்சு என் கூட வீட்டுக்கு வந்துருன்னு கேட்டு ஹீரோ கெஞ்சுறான். என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது கை கலப்பாகி கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில வச்சிருக்க பாக்ஸ பாக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவோட அந்த ப்ரீஷியஸான இயரிங் இருக்கவும் இதை கொடுத்து நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போலங்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்ப கரெக்டா அங்க வர ஃபியான்சே என்ன என் ஆளை உஷார் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கிட்ட போல, ஆனா எப்போதுமே நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னோட அம்மா இறந்து போனதுக்கான காரணம் உனக்கு தெரியணும்னா என் பின்னால வான்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோயினுமே ஃபாலோ பண்ணி வராங்க. ஆக்சுவலா உன்னோட அம்மா ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு இருந்தாங்க, எங்க இதனால நீ ரொம்ப சந்தோஷப்படுவியோங்கிறதுனாலதான் உன்னோட அம்மா கிட்ட நீயும் ஹீரோவும் க்ளோஸா இருந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி பணத்துக்காக நீ ரொம்பவே தப்பான பொண்ணா மாறிட்டேன்னு சொல்லி கொளுத்தி போட்டேன். பாவம் அவங்களுமே இதை நம்பிட்டாங்க. தன்னோட பொண்ணு இப்படி ஒரு தப்பான வழியில போறத பார்த்துட்டு எந்த ஒரு அம்மாவால தான் தாங்கிக்க முடியும், அதனாலதான்
கடைசி நேரத்துல ரொம்பவே சிக்காகி இறந்து போயிட்டாங்கன்னு ரொம்பவே கூலா சொல்றா. ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. அடி பாவி, என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டியேன்னு சொல்லி அவகிட்ட சண்டைக்கு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வழக்கம் போல இவ ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு ட்ரை பண்றா. பட் இங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்ததுனால ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறான். நான் எனக்கு ஃபியான்சி கூட நடக்க போற மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு அவ கம்பெனி கூட போட்டிருக்க எல்லா கான்ட்ராக்டையும் டெர்மினேட் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்றான். அவ்வளவுதானா? அவ எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கா. அதுக்காக நான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சா நீ என்னமோ காப்பாத்த முயற்சிக்கிறேன்னு கேட்டு ஹீரோயின் திட்டுறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, சின்ன வயசுல உங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது டாக்டரான என்னோட அம்மா தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து காப்பாத்தினாங்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்தோன்னு ஃபியான்சே சொல்ல ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காக ஹீரோயின் ஓகே நீ உங்க வீட்ல வந்து ஸ்டே பண்ண சொன்னீல, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன, கம்ப்ளீட்டா மனசு மாறிடுற ஹீரோ. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த சான்ஸும் தரதா இல்ல. ஏற்கனவே நான் உன்னை நம்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். சோ இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நீ ஹீரோயின் கண்ணுக்கு முன்ன வந்துடவே கூடாது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி விரட்டிடுறான். கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி வெளியில வர ஃபியான்சே, என்னையே நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களே, கண்டிப்பா இதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இந்த போட்டோஸை ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி மீடியா பீப்புள்ஸுக்கு அனுப்பி வச்சிடுறா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பான மோசமான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால மக்கள் ரொம்பவே கேவலமா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாதுதான். ஆனா என்ன, இந்த மக்கள் 2 நாள் இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது விஷயம் பின்னால போயிடுவாங்க. சோ இப்ப பிரெக்னெண்டா இருக்கிற நீ கண்டதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதன்னு ஃப்ரெண்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோயினாலதான் அதை ஏத்துக்கவே முடியல. அப்போ ஹீரோவோட ஃபியான்சே கால் பண்ணி, எப்படி நம்ம அடி ஒன்னும் இடி மாதிரி இருந்துச்சா, இதுக்கப்புறம் தான் நீ பயங்கரமா அனுபவிக்க போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது உள்ள வர நம்ம ஹீரோ, இனி பொறுமையா இருக்க முடியாது, உடனே என் கூட வா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் மீடியால ஓப்பனா அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்றான். ஆனா கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின், என்னால முடியாது, உன்னாலதான் எனக்கு இந்த எல்லா அவமானமுமே, சோ கண்டிப்பா இதுக்கு நீ எனக்காக பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி கத்தவும், ஆட வாய முடிக்கிட்டு வாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ அல்லேக்கா தூக்கிட்டு மீடியாவுக்கு முன்னால எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து, இனி யாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த வீட்டை சுத்தி நான் நிறையவே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், சோ உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவங்க உதவி பண்ணுவாங்க, முக்கியமா உன்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்லிடுறான். இப்படி நம்ம ஆளு திடீர்னு அன்புக்கு அடிமையானதை பார்த்து தாங்கிக்க முடியாத அவனோட அம்மா ஃபியான்சே வளைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோ யாரையும் உள்ள அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. ஆனா இந்த அம்மா அதெல்லாம் கேட்காம தடைகளை தாண்டி போறவதான் இந்த தனலட்சுமின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுது. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நாங்க உன்கிட்ட கேட்க வேண்டியதை நீ எங்களை பார்த்து கேட்கற பாரு, இதெல்லாம் எங்க நேரம், சரி உட்காரு, நம்ம ஒரு டீலுக்கு வருவோம். நீ என் பையனை என்ன பண்ணனே தெரியல, அவன் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னால சுத்திட்டு இருக்கான். சோ இதுக்கு நான் ஒரு விலை பேசுறேன், உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் கேளு, நான் தாராளமா தரேன், அதுக்கு பதிலா என் பையனை விட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிருன்னு அம்மா சொல்ல, நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்க அன்பு இவ்வளவுதானா, ரொம்ப ஈஸியா விலை பேசி முடிச்சிட்டீங்க, பட் நான் உங்ககிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே ஃபைனலா சொல்றேன், உன் ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கடனையும் நான் கம்ப்ளீட்டா அடைச்சிட்டு நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன்னு அம்மா சொல்றாங்க. வாவ் சூப்பர் ஐடியா, எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க முகத்துல காஃபியை ஊத்திடுறா. அந்த அம்மா கடுப்பாகி கண்ணாபின்னான்னு கத்துது. கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோ கிட்ட அடிச்சுக்கிட்டு சாவங்கன்னு மாட்டி விட்டுருது. ஆனா ஹீரோ ரொம்ப பொறுமையா, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்க, என்னோட ஃபேமிலிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் நான் ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உன்னோட அம்மா அங்க வந்து என்ன மீட் பண்ணி என் பையனை விட்டுருன்னு சொன்னாங்க. பட் அப்ப நான் நம்ம காதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக கோவப்பட்டு காஃபி எடுத்து என் மூஞ்சில ஊத்துனது மட்டும் இல்லாம ஓனர் கிட்ட சொல்லி என்ன அந்த காஃபி ஷாப்ல வேலை பார்க்க விடாம பண்ணி என்னோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டாங்கன்னு சொல்லி திரும்ப காஃபியை தூக்கி ஊத்துறா. இது எதுக்காகன்னு கேட்க, ஃபியான்சே கூட சேர்ந்துக்கிட்டு என்னை பத்தின தப்பான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்காகன்னு ஹீரோயின் சொல்ல, பாத்தியா மைசன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தேவையா, சரியான பழி வாங்குற பல்லியா இருக்கான்னு அம்மா சொல்றாங்க. பாவம் ஹீரோக்கு யார் சைடு பேசுறதுன்னே தெரியல. என்னதான் ஹீரோவோட அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க வயசுக்கு கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியான்னு ஃபியான்சே கத்துறா. ஆமாண்டா மைசன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை சப்புன்னு கண்ணத்துல 4 அப்பு அப்பாம என்ன நீ இன்னும் அவளை காப்பாத்திட்டு இருக்க, உடனே இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புன்னு அம்மா திட்டுறாங்க. ஆனா ஹீரோ, சரி இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, சோ என்னால அவளை எதுவும் திட்ட முடியாது, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அம்மா கிட்டயே சொல்லிடுறான்.
இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்புனதும் அட்லீஸ்ட் அவங்க வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்துருக்கலான்னு ஹீரோ சொல்ல, ஓகே நான் இப்போ உன் லாஜிக்கே வரேன், என்னோட அம்மாக்கும் உன் அம்மா வயசு தானே, ஸோ அவங்க மேல இறக்கம் காட்டி இருந்திருக்கலாமேன்னு ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசவும், இனி உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதனால நீ இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஹீரோ அட்வைஸ் பண்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு ஹீரோயின் திட்டிடுறாங்க. நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த பிரச்சனை நம்ம கையை விட்டு போயிடுச்சு, சோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், எப்படியாவது ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும் போதும்னு அம்மா சொல்றதுனால ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்த ஹீரோயின் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, சோ என்னோட கல்யாணம் நின்று போயிடுச்சு, இப்ப என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுன்னு சொல்லி இந்த ஃபியான்ஸே மீடியால அனௌன்ஸ் பண்ணிடுறா. சோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே தப்பான பொண்ணு போலன்னு நினைச்சுக்கிட்டு அவ தன்னோட அம்மா அப்பா சமாதிக்கு போன இடத்துல நிறையவே மக்கள் கையில கிடைக்கிற பொருள், அதாவது முட்டை தக்காளி எதையோ தூக்கி போட்டு ஹீரோயினை அடிக்கிறாங்க. பாவம் தான் சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா கேட்க விருப்பம் இல்லாத மக்கள் அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் பெரிய செங்கலால ஹீரோயின் மண்டையிலேயே அடிச்சிடுறான். அப்புறம் என்ன, மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினை உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே ஹீரோயினுக்கு கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருந்ததுனால இப்ப அவங்க மயக்கத்துல இருந்து கண் விழிச்சா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்குங்கிறதையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மேபி அவங்களுக்கு அம்னீஷியா ஆக கூட, அதாவது ஞாபக மறதி ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா ஹீரோயின் என்ன மறந்துடுவாளான்னு ஹீரோ கேட்க, யா அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் கண் விழிச்சிடுறா. ஆனா அவ காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறதையே டோட்டலா மறந்துடுறா. ஈவன் அவங்க அம்மா அப்பா இறந்து போன விஷயம் கூட தெரியாம, நாம கிராஜுவேஷன் டேல தானே இருந்தோம், எனக்கு என்ன ஆச்சு, எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஒன்னும் இல்ல உனக்கு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அடிபட்டுருச்சு, சோ நீ கோமாக்கு போயிட்ட, இப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆளு சமாளிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்காக அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒன்னும் இல்ல நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி வெளியில வர நம்ம ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஹீரோயினும் நானும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம், அது பிடிக்காம என்னோட அம்மா ரொம்பவே கட்டாயப்படுத்தி தான் ஃபியான்சேவை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க, ஆனா எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, முக்கியமா அவ ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, நிறையவே தப்பு பண்ணிருக்கா, அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுவே இங்க நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து, நிஜமாவே நீ எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்க, இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பட் நான் ஹீரோவை பழி வாங்கி ஆகணும், அதுக்கு இப்படி நான் பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சா மட்டும்தான் அவன் என்ன நம்புவான்னு சொல்லி, காலேஜ் படிக்கும் போது எப்படி ரொம்பவே க்ளோஸா லவிடோவியா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொலாவுறாங்க. அட இது கூட நல்லாதான் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோவுமே ரெண்டு பேருக்கு நடுவுல பிரேக்கப் ஏற்பட்டுச்சுல அந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டு மத்தபடி ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து போன எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான். ஹீரோயினுமே பிளான் பண்ண மாதிரி ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மால வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. தென் இங்க நம்ம ஹீரோ ஃபியான்சே பண்ண தப்பு எல்லாத்துக்குமான ஆதாரத்தை சாட்சியோட நிரூபிச்சிடுறதுனால மீடியா பீப்புள்லாம் அவளை பேட்டி எடுக்க ரவுண்டு கட்டிடுறாங்க. வேற வழி தெரியாத ஃபியான்சே ஹீரோயின் கிட்ட உதவி கேட்கிறா. நீ பண்ண எல்லா தப்புக்காகவும் மீடியாவுக்கு முன்ன ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் உன்னை இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்துவேன்னு ஹீரோ சொல்ல, கண்டிப்பா என்னால முடியாது, ஒருவேளை நான் பண்ண குற்றங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என்னோட கெரியர் பாதிக்கப்பட்டுரும், என்னால நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக முடியாதுன்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலைனாலும் உனக்கு தான் ஃபேமிலி பிசினஸ் இருக்குல்ல, அதனால ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட எல்லாருக்கு முன்னாலையும் மன்னிப்பு கேட்டுட்டு உன் ஃபேமிலி பிசினஸ பாத்துக்கோ, இல்ல கடைசி வரை இப்படியே நீ தலைமறைவாதான் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு ஹீரோ மிரட்டுறதுனால வேற வழி இல்லாம ஃபியான்சேவுமே தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறா. ஈவன் ஹீரோவுமே சொன்ன மாதிரி அவளை காப்பாத்திடுறாரு. ஆனா செம்ம கடுப்புல இருக்கிற ஃபியான்சே ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா கேவலமா அசிங்கமா பேசவும், போனா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா தப்பையும் பார்த்துட்டு நான் பொறுமையா இருந்தேன், பட் எப்ப நீ என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினியோ இதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கம்பெனி ஃபியான்சே கம்பெனி கூட போட்டிருந்த எல்லா கான்ட்ராக்டையும் டெர்மினேட் பண்ணி இவ மொத்த கம்பெனியையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான், இதோட ஃபியான்சேவோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுது. தென் நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது மிஸ்டர் சாங் பின்னாலே இருந்து லாக் பண்ணிடுறான். உனக்கு பழசெல்லாம் மறக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஹீரோ முட்டா பையன் வேணா உன்னை நம்பலாம், பட் நான் நம்ப மாட்டேன். உன்னோட அம்மா இறந்து போறதுக்கு முன்ன உன்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் சொன்னாலாமே, அது என்ன பத்தினது தானா, ஒழுங்கா என்கிட்ட அதை கொடுத்துரு, இல்ல நீ மரண வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு போறதுனால ரொம்ப கியூரியஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அந்த பென்டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓபன் பண்ணி பார்த்தா
மிஸ்டர் சாங் நிறையவே இல்லீகலான கள்ளக்கடத்தல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா இதெல்லாம் பிடிக்காம இவனை எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா மிஸ்டர் சாங் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹீரோயினோட அப்பாவை பயங்கரமா சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம அவரோட எல்லா ஷேர்ஸையுமே திருடி இருப்பான். அதனாலதான் பிசினஸ்ல ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டு ஹீரோயின் அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தனியாளா நின்று மிஸ்டர் சாங்க மாட்டி விட முடியாம தான் ஹீரோயினோட அம்மா இத்தனை நாளா இந்த உண்மைகளை மறைச்சிருந்திருப்பாங்க. ஃபைனலா அந்த சீக்ரெட் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங்க ரிவெஞ்ச் எடுக்கலான்னு முடிவெடுக்கிறா. சோ காதல் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ தன்னை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்கிறத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஹீரோயின் கிடைக்கிற கேப்லலாம் தனக்கு தேவையான ஹீரோ கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நைஸா திருடி காரியத்தை சாதிச்சுக்கிறா. பாவம் இது எதுவும் தெரியாத நம்ம ஹீரோ வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கும் போதுதான் அவரோட பிஏ ஓடி வந்து, சார் நம்ம பிசினஸ்ல பெரிய லாஸ் ஏற்பட்டுருச்சு, நம்ம அடுத்த மூவ்ஸ் எல்லாம் யாரோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா லாக் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால வீழ்ச்சியில இருந்து மீளவே முடியாதுன்னு சொல்லவும், நான் என்னோட அடுத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரகசியமா வீட்டுல தானே பாதுகாத்துட்டு இருந்தேன், எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லி யோசிக்கிற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் வரவும், அப்ப உண்மையாவே உனக்கு பழசெல்லாம் மறக்கலையான்னு கேட்க, பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட, ஆமா நான் எப்பயும் போல நல்லா தான் இருக்கேன், ஈவன் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை வச்சே நான் ஃபியான்சேவை பழி வாங்கினது மட்டும் இல்லாம உன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமா அழிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பொய்யா நடிச்சுக்கிட்டு உன் வீட்டில் வாழணுங்கிற எந்த அவசியமுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. தான் மேல கோவப்பட்டு பழி வாங்கிட்டு போன ஹீரோயினை சமாதானம் பண்றதா இல்ல அகல பாதாளத்துல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க தன்னோட கம்பெனியை காப்பாத்துறதான்னு தெரியாம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். நீ தெளிவாதான் இந்த முடிவெடுத்தியா, உனக்கு இந்த குழந்தை வேண்டாமான்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க, இப்போதைக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லிக்க இருக்க ஒரே ரத்த உறவுனா அது என்னோட குழந்தை மட்டும்தான், ஆனா அதோட அப்பா எனக்கு பிடிக்காத ஹீரோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல என் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஹீரோ என்னை கஷ்டப்படுத்தின ஞாபகம் தான் வரும், அதனாலதான் நான் அபார்ட் பண்ண முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது 2 கியூட்டான குட்டி பசங்க கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்களோட அந்த அழகான மழலை பேச்சு அப்புறம் கியூட்னஸ்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிடுற ஹீரோயின், என்னன்னாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பட் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோக்காக நான் இந்த குழந்தைய இழக்க விரும்பலன்னு சொல்லி தன்னோட முடிவை மாத்திக்கிறா. அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, நான் பண்ண எல்லாமே தப்புதான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கெஞ்சிரான். ஏண்டா நான் உன்னை எவ்வளோ அடிச்சிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், பட் எப்படி உன்னால அதெல்லாம் மறந்துட்டு திரும்ப என்கிட்ட வர முடிஞ்சதுன்னு கேட்க, நீ என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட என் இதயம் உன்னோட பேரை தான் சொல்லும், நான் அந்த அளவுக்கு உன்னை உண்மையா நேசிக்கிறேன், நீ என்ன பிடிக்காம அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்ல குழந்தையே இல்லைனாலும் சரி நீயும் நானும் கடைசி வரை ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு ஹீரோ சொல்றான். ச்சே, தன்னோட தப்ப உணர்ந்து நம்ம கிட்ட ரொம்பவே உண்மையா இருந்த ஒருத்தனையா நாம இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கோம்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோயின், நான் உன்னோட கெரியரையே ஸ்பாயில் பண்ணிட்டேன், எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுதுன்னு கேக்குறா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, என் பிசினஸ்ல ஏற்பட்டிருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டேன், இதை நான் ஒன்ன பண்ண டார்ச்சருக்கான தண்டனையா எடுத்துக்கிட்டு என்னோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, ஆஸ் யூஷுவல் நான் எப்போதும் போல ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருப்பேன்னு ஹீரோ சொல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோவை மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கிறா. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதும் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. உடனே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த பென்ட்ரைவை கேட்டு பார்த்து அழுத்து போன மிஸ்டர் சாங் ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிடுறான், கடத்திடுறான். நானும் எவ்வளவோ பொறுமையா உன்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா நீ என் வலிக்கு வரதா தெரியல, இப்ப அந்த பென்ட்ரைவ் அதாவது சீக்ரெட் உன்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சோ ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துட்டீனா ஷென் ஃபேமிலியோட பிரைட காப்பாத்த நீயாவது இந்த உலகத்துல உயிரோட வாழலாம், இல்ல உன் அம்மா அப்பா கூட சேர்ந்து சொர்க்கத்துல அழுதுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டவும், நீ பண்ண தப்ப மறைக்கணும்னு என்னோட அம்மாவும் அப்பாவும் நினைச்சிருந்தாங்கன்னா அப்பவே உன்கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க நீ பண்ணது தப்பு, சட்டப்படி உனக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க பொண்ணானா எப்படி உனக்கு உதவி பண்ணுவேன், உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் என்னோட அம்மா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும், சோ நான் செத்தாலும் கண்டிப்பா உன்கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். நான் கேட்டு எனக்கு அந்த பென்ட்ரைவை கொடுக்காத நீ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உயிரோட எரிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இன்னொரு சைடு நைஸா எஸ்கேப் ஆகி ஓடின மிஸ்டர் சாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு போலீஸ் அழைச்சிட்டு வந்து லாக் பண்றது மட்டும் இல்லாம அந்த எவிடன்ஸை ஹேண்ட்ஓவர் பண்ணிடுறாங்க.
ஸோ ஹீரோயினோட அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலாக மிஸ்டர் சாங்குக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடச்சி ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஈவன் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு போய் தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க ஃப்ரெண்டும் டாக்டர் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டை ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தான் நாம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் போலன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ரிலாக்ஸா உணர்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமால மீட் பண்றேன். And till the next bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.